சளைக்காத மனம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் சாதனைகள் புரிவதும் மனநிலைகளை பொறுத்திருக்கிறது. அங்கு உலவும் எண்ணங்களை பொறுத்திருக்கிறது. வெற்றிக்கான தாரக மந்திரத்தை இரு சொற்களில் வடிக்க வேண்டுமானால் அது சளைக்காத மனம் என்பதாகத்தான் இருக்கும். சளைக்காத மனநிலை எந்த புறநிலையில் போய் முடிகிறது? சலிக்காத உழைப்பில் தொடர்ந்த ஈடுபாட்டு இதில்தான் வெற்றியின் ரகசியமே தொங்கிக் கொண்டிருப்பதாக அறிஞர்கள் கருதுகிறார்கள். தோல்வி ஏற்படுவது இயல்பு, மனம் சளைப்பதும் சகஜம். ஏனெனில் நமது உடலில் கூட ஒருவித பருவகாலம் தோன்றி மறைவதாக இப்போது மன மருத்துவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார். 15 நாளைக்கு ஒருமுறை சந்திரன் தோன்றி மறைவது போல, பெண்களின் உடலில் ஏற்படும் மாதாந்திர மாற்றம் போல மனித உடலும் உற்சாகத்திற்கும் சோர்வுக்குமாக மேலும் கீழும் போய் வருகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். சமீபத்தில் அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஒரு உணவு விடுதி தொடர் ஒரு விளம்பரத்தை எல்லா பத்திரிகைகளும் வெளிப்பட்டது. அதன் வாசகம் இதுதான்: மேலே சொல்லுங்கள், விடாமுயற்சிக்கு ஈடாக இவ்வுலகில் எதுவும் இல்லை. திறமை ஈடாகாது. திறமையில் இருந்து வெற்றியடையாத மனிதர்களை விட சாதாரணமான விஷயம் வேறு எதுவும் இல்லை. மேதை ஈடாகாது. பலன் காணா மேதைகள் என்பது பழமொழி. கல்வி மட்டுமே ஈடாவதில்லை. இந்த உலகம் படித்தும் பாதை தவறியவர்களால் நிறைந்திருக்கிறது. விடாமுயற்சியும் உறுதியும் மட்டுமே சர்வ வல்லமை படைத்தவை. லாபத்தை எண்ணி தன் பொருளை பற்றி மட்டுமே விளம்பரம் செய்யாமல், இப்படி பொதுமக்களுக்கு போதிக்கும் உற்சாகமூட்டும் நல்ல வாசகங்கள் அமெரிக்க கம்பெனிகளால் அவ்வப்போது பிரசுரிக்கப்படுகின்றன. இவை வெளிவந்தவுடன் பல அலுவலகங்களில் இதை கண்ணாடி போட்டு மாட்டியிருப்பதை கண்டேன். ரோக்கி ராக் என்ற அந்த உணவு விடுதியின் தலைவர் 60 வயதுக்கு மேல் எல்லாவற்றையும் செய்ய துவங்கி முன்னுக்கு வந்தவர். எதற்கும் சளைக்காமல் கடைசி வரை போராடி வெற்றி கண்ட மனிதர் அவர். அவரது விடாமுயற்சியும் செயல்களும் படித்தால் நம்மை புல்லரிக்க செய்யும். மேலே கண்ட வாசகம் கல்வின் குலிட்ஜ் என்ற அமெரிக்க ஜனாதிபதியின் கூற்று. விடாமுயற்சியுடன் கிடைத்ததை விடாது பிடித்துக் கொண்டு முன்னேறியவர்கள் பலர். கல்வின் குலிட்ஜ் கூறியது போல, முன்னேறிய பலருக்கும் பெரும் மேதைத்தனமோ கல்வி அறிவோ திறமையோ இல்லை. அவர்கள் அதிலே கிடந்து உழன்று கொண்டு இருந்தவர்கள் என்ற ஒரே காரணம் அவர்களை முன்னுக்கு தள்ளியிருக்கிறது. ஒரு சிறுகதை எழுத திணறிய திண்டாடிய எழுத்தாளர் இன்று பெரிய நாவலாசிரியர் என்றால் நம்புவதற்கு கஷ்டமாயிருக்கும். ஆனால் அந்த சாதாரண எழுத்தாளரே உடம்பு பிடியாக ஓயாது எழுதி கொண்டே இருந்தார். கைவண்ணம் தானே கூடியது, கற்பனை மெருகு பெற்றது. இன்று தலை சிறந்த எழுத்தாளராக போற்றப்படுகிறார். அவரது நண்பர்கள் அவரது எழுத்தை பரிகாசம் செய்த அன்றே அவர் நொந்து எழுத்திற்கு ஒரு முழுக்கு போட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று எண்ணி பாருங்கள். அவரது விடாமுயற்சியும் உள்ள உறுதியுமே அவரை உயரே அழைத்துச் சென்றன. படிப்போ திறமையோ இல்லாத ஒரு சாதாரண மனிதர் வேறு வழி இல்லாமல், வேறு தொழில் இல்லாமல் அரசியல் கூட்டங்களுக்கெல்லாம் சென்றும் பேசியும் வந்தார். அந்த மனிதர் நாளடைவில் பேச பேச மக்களுக்கு தெரிந்த நபராகி பின் தலைவரானார். நம்மிடையே நடமாடும் இத்தகைய பல அரசியல்வாதிகளை நீங்கள் உடனடியாக அடையாளம் கண்டு கொள்ளக்கூடும். வியப்பு அல்ல. என் உள்ளத்தில் எழுதுவது எப்படி ஒன்றிலே ஊறி போய் ஊடலாடி கொண்டிருப்பது, அத்துறை அறிந்து கொள்ளும் வாய்ப்பாய் அமைந்து அத்துறையில் பின்னாளில் பிரகாசிக்க காரணமாய் இருக்கிறது என்பதுதான். அரசியல் என்று அல்ல, விஞ்ஞான துறையில் கூட மிக சாதாரணமாய் உள்ளே நுழைந்தவர்கள் விடாமுயற்சியாலும் உறுதியாலும் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார்கள். பாஸ்டியூர் என்ற மாபெரும் விஞ்ஞானி கூறுகிறார், ஒன்றை விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பதுதான் எனது வலிமை என்று. ஒரே கட்சியில் விடாப்பிடியாக உழன்று கொண்டிருக்கும் ஒரு சாதாரண தலைவனுக்குள்ள செல்வாக்கையும் 3 நாளைக்கு ஒரு முறை கட்சி மாறும் ஒரு தலைவருக்கும் உள்ள செல்வாக்கையும் ஒப்பிட்டு பாருங்கள். அமெரிக்காவில் முந்தைய ஜனாதிபதியாக இருந்த நிக்சன் ஜான் கென்னடி போல் ஒரு அறிவாளி அல்ல. லண்டன் ஜான்சன் போல் செயல் திறன் படைத்தவர் அல்ல. பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் போல் மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட தலைவர் அல்ல. 1960 ஜனாதிபதிக்கு நின்ற நிக்சன் தோற்றார். அதற்கும் கீழான கலிபோர்னியா கவர்னர் பதவிக்கு நின்று இதிலும் தோற்றார். பத்திரிகையாளர்கள் அவர் சகாப்தம் முடிந்தது என்று எழுதினார்கள். ஆனால் அவரோ தனது கட்சி தலைவர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்திக் கொண்டு தன் கட்சியின் ஒப்புதலை பெற்றார்.
ஜனாதிபதியாக விடாமுயற்சிக்கும் உறுதிக்கும் ஒரு எடுத்துக்காட்டு கூற வேண்டுமானால் நிக்சனை தான் கூற வேண்டும். அந்த விடாமுயற்சியே அவரை அமெரிக்க ஜனாதிபதி பதவியில் வைத்தது. தோல்வியை கண்டு சிறிதும் சளைக்காத சிலந்தியின் கதையை, ராபர்ட் புரூஸின் கதையையும் நீங்கள் அறிவீர்கள். இன்றைய அமெரிக்க டெலிவிஷன் செய்தி ஆசிரியருக்குள் எரிட் சவராய்டு என்பவர் புகழ்பெற்றவர். அவர் கூறுகிறார், நாங்கள் பர்மா காட்டிற்குள் சிக்கிக் கொண்டோம். பலர் இறந்து போனார்கள். எங்கள் கதி என்ன என்று பிறர் அறிய வழிய எதுவும் இல்லை. என் காலில் காயங்கள், காலை எடுத்து வைத்து நடக்க முடியாத நிலை. சுமார் 140 மைல்கள் நடந்தால் நகர எல்லைக்கு எங்கள் முகாமுக்கு போய் சேரலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை. எனினும் நடந்தேன். 1 மைல் நடப்போம், ஏதாவது ஊர் வரும் என்று எண்ணியவாறு நடந்தேன். ஒவ்வொரு மைலாக நடந்தேன். சில நாளைக்கு பிறகு ஒரு கிராமம் தெரிந்தது. இக்கட்டான நேரங்களில் அந்த முதல் மைலை மட்டும் எண்ணி நடப்பதுதான் உறுதி, விடாமுயற்சி. பெரிய காப்பியங்கள் வரி வரியாக தான் எழுதப்படுகின்றன. எல்லா சாதனைக்கும் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் பெரு நபரின் பெயர் சளைக்காத மனம் என்பதாகும். பயம் தரும் எண்ணம். மனிதனின் எதிரிகள் 2. ஒன்று பயம், மற்றது கவலை. பயம் வலுவடைந்த வியாதி, கவலை மெல்ல அரிக்கும் நோய். பயத்தாலும் கவலையாலும் மனிதன் தன் வாழ்வை நரகமாக்கிக் கொள்கிறான். சூழ்ந்திருப்போரின் வாழ்க்கையும் கெடுக்கிறான். இப்படிப்பட்ட பலரை நம்மிடையே நாம் காணக்கூடும். எந்த சாதாரண விஷயத்தை இவர்களிடம் கொண்டு சென்றாலும் நாம் எதிர்பார்க்காத பயங்களை, அபாயங்களை நம்முக்குள் பரவிவிட அவர்களையும் அறியாமல் அவர்கள் முயல்வார்கள். இவர்கள் சந்தேக பிராணிகள். இவர்கள் தங்களை சுற்றிலும் எண்ணங்களால், பயம், கவலை என்ற எண்ணங்களால் பெரிய சுவர்களை எழுப்பிக் கொண்டிருப்பவர்கள். காரியங்களை செய்ய முடியாதவர்கள் இவர்கள். இளம் வயதில் ஏற்பட்ட சிறு அனுபவங்கள் இவர்களை இப்படிப்பட்டதோர் என்ன பாதையில் இறக்கிவிட்டிருக்கும். செய்ய முடியாதவர்கள் செயல்திறன் கொண்டவர்களை ஒரு நாளும் மன்னிப்பதில்லை. பிறரது உற்சாகத்தை இவர்கள் முளையிலே கிள்ளி எறிய பார்ப்பார்கள். நமது எண்ணங்கள் எழுப்பியிருக்கும் சுவர்களை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் எண்ண சுவர்களை விளக்கும், ஒப்பாரி வைக்கும் மனித சுவர்களின் இயல்புகளையும் நம்மை சூழ்ந்திருப்போடும் புரிந்து கொள்ள வேண்டும். அஞ்சுவ ஜந்தாமை பேதமை என்றார் வள்ளுவர். பயப்படக்கூடிய விஷயங்களுக்கு நாம் பயப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு எடுத்ததற்கெல்லாம் பயந்து கொண்டிருப்பது பேடியின் செயலாகும் என்ற வள்ளுவர் இப்படி பயத்தை பாகுபடுத்தியதை இன்றைய மனோதத்துவ நிபுணர்கள் பயத்தின் 2 பிரிவுகளாக ஏற்றுக்கொள்கின்றனர். பயம் பெரும்பாலும் நமது கற்பனையில் விளைவது. எதிர்காலத்தில் நிகழப்போகின்ற ஒன்றை இப்படி போகுமோ அப்படி போகுமோ என்று பல கற்பனை செய்து கொண்டு அவதிப்படுவதே பயம். 4 முறை இதே பாதையில் சிந்திக்க துவங்கியதும் பயம் நமது இயல்பாக பழக்கமாக மாறிவிடுகிறது. அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளிலே அவனிலே என்றார் பாரதி. சிலருக்கு மருத்துவர்களை கண்டு பயம், சிலருக்கு மேலதிகாரிகளை கண்டு பயம், சிலருக்கு தங்கள் மனைவியை கண்டே பயம். பெரும்பாலான பயம் அனைத்தும் நம் அசாதாரண கற்பனைகள் விளைவது. ஒரு சம்பவம் நிகழும் முன் நமது பயங்களை எழுதி வைத்து பின்னால் அவற்றை சவகாசமாக படித்து பார்த்தால் எப்படி உப்பு பெறாத விஷயங்களாம் நாம் பயந்திருக்கிறோம் என்று தெரிய வரும். பயம் அநேக லட்சியங்களில் அடியில் லேசாக புலிப்பறிக்கும் இயல்புடையது. மனித நம்பிக்கை அசைக்கும், தைரியத்தை ஆட்டங்காண வைக்கும் தன்மை கொண்டது. நோயினால் சாகும் முன் தாவின் பயத்தினால் மனிதர்கள் செத்திருக்கிறார்கள். எதிரிகளால் தோற்படுக்கப்படும் முன் வெறும் பயத்தால் படைகள் நாட்டை பறிகொடுத்திருக்கின்றன. பயம் ஒரு நஞ்சு, விஷம். நமது உடலில் பலத்த மாறுபாட்டை அது உண்டு பண்ணுகிறது. பயப்படும் ஒருவன் ஒன்று ஓட முயல்கிறான் அல்லது தற்பாதுகாப்புக்காக சண்டை போட தயாராகிறான். அப்போது மனிதனின் கண்கள் பெரிதாகின்றன. ரத்தத்தில் சர்க்கரை வேகமாக பாய்கிறது, வேகமாக மூச்சு போய் வருகிறது. இதய ஓட்டத்தையும் சீரான நீர் சுரப்பதையும் இது பாதிக்கிறது. பயம் உண்மையா இருக்கலாம் அல்லது நமது கற்பனையா இருக்கலாம். நாம் எப்படி நம்புகிறோமோ அதற்கேற்ப நம் உடல் மாறுபடுகிறது. பயப்படுவர்கள் சர்வ ஜாக்கிரதையான மனிதர்கள். எதற்கும் முன்னே செல்ல முதலில் செய்ய தயங்குவார்கள். வீடு என்ற 4 சுவர்களுக்குதான் அவர்கள் நிம்மதியா இருப்பார்கள். இவர்களை அடையாளம் கண்டுகொள்வது எளிது. பல பேச்சாளர்களும் பேராசிரியர்களும் கூட்டத்திற்கோ வகுப்பிற்கோ போகும் முன் சதைகள் முறுக்கேறி நெருக்கடி நிலையில் அவர்கள் இருப்பதுண்டு. அப்போது உடல் வேர்க்கும், வார்த்தைகள் தடுமாறும், வயிறு குமுட்டும். பயத்தில் வாழ்வர்களெல்லாம் எப்படி மோகன்தாஸ் காந்தி என்ற இளைஞர் வழக்கறிஞராய் வாழ்வை துவங்கினார் என்பதை ஆராய வேண்டும். முதல் வழக்கின் போது வாதிட்ட எழுந்தார் காந்தி. கண்கள் இருண்டன, காது பஞ்சடைத்தது, நா தழுதழுத்தது. அழாத குறையாக மன்னன் எழுந்தார். பிற வழக்கறிஞர்களும் நீதிபதியும் புன்னகைத்திருக்க கூடும்.
ஆனால் காந்தி அதை உணரும் நிலையில் இல்லை. அத்தகைய மனிதர் இந்தியாவின் விடுதலை கோரிக்கையை எடுத்துக்கொண்டு இங்கிலாந்தின் பாராளுமன்றத்திலே பின்னால் விவாதித்தார். அத்தகைய மாற்றம் பாருங்கள். தத்துவ ஞானி எமர்சன் கூறுகிறார், எதை கண்டு பயப்படுகிறீர்களோ அதை செய்ய துவங்குங்கள், மனம் செத்துப் போவே காண்பீர்கள் என்று. தண்ணீரை கண்டு பயப்படுபவன் குளத்திலிருந்து நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும். பின் நீரை பற்றிய பயம் போகும். இரு வழிகளில் பயத்தை போக்கலாம். ஏன் பயப்படுகிறோம், ஏன் பயப்பட வேண்டும், தலையா போய்விடும் என்று தீவிரமாக பயத்தை வேர் ஆணிவேராக அலசுவது முதல் வழி. அலசினால் காரணம் இல்லாததற்கு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் என்பது விளங்கும். இரண்டாவது, எதை கண்டு பயப்படுகிறோமோ அதில் சிறிது சிறிதாக நுழைந்து காரியங்களை செய்ய துவங்குவது செயலே பயத்தை போக்கும் அருமருந்து என்கிறார்கள் அறிஞர்கள். பயம் நெஞ்சை கவ்வி கொண்டிருக்கும் போது அதை அப்புறப்படுத்துவது எளிதல்ல. நம்பிக்கைதான் பயத்தின் மாற்று. பயத்திற்கு நேர் மாறாக தைரியமான எண்ணங்களை மனத்துக்குள் விடுவது, அதை பற்றி சிந்திப்பது நல்ல பயனை தரும். பயத்தை பற்றி யோகானந்தர் ஒரு கதை சொல்வதுண்டு. ஒரு ஞானியின் நிஷ்டை கலைந்த போது ஒரு சிறு எலி வந்தது. சுண்டெலியே, உனக்கு என்ன வேண்டும் என்றார் ஞானி. இந்த பூனைகளை கண்டு பயமா இருக்கிறது, என்னை பூனையாக மாற்றிவிட்டால் உங்களுக்கு புண்ணியம் உண்டு என்றது எலி. ஞானி எலியை பூனையாக மாற்றினார். 2 நாள் கழித்து மீண்டும் அப்பூனை வந்தது. இப்போது என்ன பிரச்சனை என்ன என்றார். சதா என்னை நாய் விரட்டுகிறது, என்னை நாயாக மாற்றிவிட்டால் தேவலாம் என்றது பூனை. பூனையை நாயாக மாற்றினார் ஞானி. சில நாளில் அந்த நாய் வந்து சொல்லியது, இந்த புலி என்னை பாடாகப்படுத்துகிறது, தயவு செய்து புலியாக என்னை மாற்றிவிடுங்கள் என்றார் ஞானி. நாயை புலியாக மாற்றினார். ஆனால் சில நாளில் மீண்டும் புலி அங்கே வந்து மன்றாடியது. காட்டில் வேடுவன் என்னை வேட்டையாட வருகிறான், தயவு செய்து என்னை வேடனாக மாற்றி விடுங்கள் என்றது புலி. புலியை வேடனாக மாற்றினார் ஞானி. எனினும் சில நாளில் வேடன் ஞானியின் முன் வந்தனர். இப்போது உனக்கு என்ன வந்தது என்றார். எனக்கு பிற மனிதர்களை கண்டால் பயமாய் இருக்கிறது, ஆகவே இடைமறித்தார் ஞானி. சுண்டலியே, உன்னை எதுவாக மாற்றினால் என்ன, உன் பயம் உன்னை விட்டு போகாது. நீ பழையபடி சுண்டலியாக இருக்கத்தான் லாயக்கு. உனக்கு சுண்டலியின் இதயம்தான் இருக்கிறது என்றார் ஞானி. உள்ளத்தில் பயம் அகலாதவரை எதுவாக மாறினால் என்ன, பயம் ஒரு எண்ணம். அதை அகற்றி நம்பிக்கை, துணிவு என்ற மாற்று எண்ணங்களை வைக்காதவரை பயமே நம்மை ஆட்டிப்படைக்கும், பயமே நம்மை விரட்டி கொண்டிருக்கும்.